ஹை காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சென்ஸ் ட்ரேடிங். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம பிளான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. ஸோ நான் சொல்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸில் நீங்கள் டைரெக்டாக என்ட்ரி ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட ஒரு கன்ஃபர்மேஷனை அந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கன்ஃபர்மேஷன், உங்களோட ஸ்ட்ராட்டஜி கன்ஃபர்மேஷன் தருதா, பைக்கு செல்லுக்கும் கன்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரு ஆகுறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. 299 அவைலபிளாக இருக்குது. வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணுறீங்கன்னா என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கரன்சி பேரை பார்த்தலாம். ஓகேங்களா? 2 கரன்சி பேர் பார்த்தலாம், ஒரு கோல்டை பார்த்தலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து யூரோஎஸ்டி செல்லுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரியே எக்ஸ்ட்ரீமில் வந்துட்டு மார்க்கெட் வந்து செல்லாம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து நல்லா ஒரு டவுன் போயிடுச்சு. ஓகேங்களா? நல்லா ஒரு டவுன் கொடுத்துட்டு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா மேலே போயிட்டு சோச் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு சோச். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இப்போ சோச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் ட்ரிக்கியாக என்ட்ராக போகிறோம். ஓகேங்களா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே ஒரு என்ட்ரி ஒன்று எடுத்திருந்தோம். அதோட ரீசனை வந்து சொல்லிக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சோச் பண்ணிடுச்சு. சோச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 15 மினிட்ஸில் ஒரு சோச்சு, இது பிஓஎஸ். ஸோ 15 மினிட்ஸில் சோச். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் இங்கே சோச் ஆனதுக்கு நமக்கு இங்கே ஒரு சப்ளை வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு வேல்யூபிளான ஒரு புல் பேக் மறுபடியும் எங்கே நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹையை நம்ம ஒரு பிஓஎஸாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது ப்ரீமியம் மிஸ்ஸஸ் டிஸ்கவுண்ட்டில் நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணி பார்த்தா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிமாண்ட் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருக்க மார்க்கெட் பை ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பை ஆகணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு பை ஆகணும். ஓகேங்களா? ஒரு பாயிண்ட் நமக்கு பை ஆகக்கூடிய இடம் இங்கே இருக்குது. புல் பேக் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 15 மினிட்ஸில் மார்க்கெட் எதில் இருக்குது? செல்லில். இப்போ 15 மினிட்ஸில் செல்லில் இருக்குது. சரிங்களா? ஸோ 15 மினிட்ஸில் செல்லில் இருக்கும்போது நம்ம இங்கே சோச் நடந்துருச்சு. நம்ம இந்த சப்ளையில் செல் பண்ணி நம்ம இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணிவிட்டு இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, இந்த சப்ளைக்கு வராமலே இந்த டிமாண்டுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பிளான் எப்படின்னா, இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு, அதாவது இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இந்த சப்ளையில் போய் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு, அதாவது இந்த சப்ளைக்கு போகிறதுக்கு இந்த டிமாண்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து செல் ஆகிட்டு இந்த டிமாண்டில் மிட்டிகேஷன் பண்ணி பை போகிற மார்க்கெட்டாக இருந்தால் பை வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த டிமாண்டுக்கு இப்போ பவர் இருக்குது, இப்போ வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம டிஸ்கார்ட்லேயும் கொடுத்துருந்தோம். டிஸ்கார்டில் கொடுத்தோம், செஷன்ஸ் வச்சு நம்ம என்ட்ரி வந்து போட்டிருந்தோம். ஸோ வெயிட், என்ன பண்ணியிருந்தோன்னா, ஏஷியன் மார்க்கெட் இங்கே கன்சால்டேஷனில் இருந்துச்சு. ஸோ லண்டன் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணான். ஓகேங்களா? லண்டன் மிட்டிகேட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா லண்டனோட லோவை தூக்கிடுச்சு. லண்டனோட லோவை எடுத்துட்டு இந்த ரீஃபைன்மெண்ட் மாடலில் மிட்டிகேட் நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுன்றது வந்து 15 மினிட்ஸ் டிமாண்டு, ஃபுல் சைஸ் பாடி கேண்டில். அது வந்து லண்டனோட ஒரு பேஸு. ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு, நமக்கு வந்து இந்த 5 மினிட்டோட ரீஃபைன்மெண்ட் பிளாக்குள்ளேயும் உள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்தாலே போதும். ஸோ எஸ்டர்டே இந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே பாடி க்ளோஸ் நடந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த எக்ஸ்ட்ரீம் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து இதான் வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஓகேங்களா? நீங்கள் இது பார்த்துங்க. இன்டியூஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டு. ஸோ செக் பண்ணி பாருங்கள்.
நான் யூஸ் பண்ணுறது வந்து forex.com. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற இதுக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியாச்சு, இங்கே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. 5 மினிட்டோட சப்ளையில் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடித்த ட்ரேடே வந்து ஒரு கவுண்டர். ஸோ இதெல்லாம் டக்குன்னு நம்ம வெளியே வந்துடணும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ 1 மினிட்ல என்ட்ரி ஆனால ஒரு நல்ல ஒரு குட் ப்ராஃபிட். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து எங்கே இருக்குது, இப்போ நம்மளோட பிளான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஏன் இங்கே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் சொல்லிடலாம். இங்கே நமக்கு சோச் வந்து இந்த இடத்துல நடந்துச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல சோச் நடந்ததுக்கு செகண்ட் பிரேக்கு இங்கே இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற ஃபுல் சைஸ் பாடி கேண்டலில் ஸோ மிட்டிகேட் பண்ணதில் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் வச்சிடலாம். ஃபுல் சைஸ் பாடி கேண்டலில் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஃபுல் சைஸ் பாடி கேண்டல் எடுத்துட்டோம். 1 மினிட்ல ஒரு ரீஃபைன்மெண்ட் எடுத்து இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஆனால் நான் இப்போ வந்து பை போக மாட்டேன். பை வந்து நல்லாவே கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்குதான். ஆனால் நான் இப்போ பை போக மாட்டேன். என்னோட ஃபோக்கஸ் வந்து இப்போ யூரோ ஹிஸ்ட்ரியில் செல்லில் தான் இருக்குது. ஸோ செல்லில் பிரேக் இவன் பிடிச்சிட்டோம்னா ஒரு நல்ல பெரிய ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ரீஃபைன்மெண்ட், தென் இது ஒரு ரீஃபைன்மெண்ட். ஸோ 1 மினிட் வந்துட்டோம். 1 மினிட்டுக்குள்ளே இன்னும் போய் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்க முடியாது. அப்போ 1 மினிட்டுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரீமில் வந்து நம்ம டைரெக்டாக என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? சின்ன ரிஸ்க்கை வச்சுக்கிட்டு என்ட்ரி போகலாம். இல்லைனா 1 மினிட்ல நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போகலாம். ஸோ இப்போது இதுலேயும் பார்த்துடலாம். ஸோ நான் இதில் என்ட்ரி போகலை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் ஆகிருக்கு. 1 மினிட்ல ஒரு பிரேக் நடக்கணும். எங்கேயுமே பிரேக் இல்லை. பிரேக் இல்லாதனால வெயிட் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு பிரேக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது லோ, அப்போது இது வந்து ஹை. தென் நமக்கு எத்தனை பிளாக் இருக்குது? 1, இங்கே 2 பிளாக் இருக்குது. ஸோ 2 பிளாக் இருக்குது. இல்லை நம்ம என்ட்ரி போடுறோம். மிட்டிகேட் பண்ணியிருக்கானா? ஸோ இந்த கேண்டலோட ஹை பார்த்தீங்கன்னா 1.09089. கேண்டலோட லோ 1.09089. சேம் வேல்யூவில் இருக்குது. ஸோ ட்ரிகர் ஆகிருக்கும். நம்ம அந்த ஸ்ப்ரெட் வேல்யூலாம் பார்த்து தான் போடுவோம். மோஸ்ட்லி சேம் வேல்யூ தான். இப்போ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எந்த வேல்யூ போடுவீங்க? 1.09089. அதுக்கு ஸ்ப்ரெட் வேல்யூ பார்த்து கொஞ்சம் மேலே தூக்கி போடுவோம். ஸோ அதே வேல்யூவில் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் வேல்யூவில் இருக்கா? இந்த கேண்டலோட விக்கும் இந்த கேண்டலோட விக்கும் சேம் வேல்யூவில் இருந்துச்சுன்னா இந்த டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நான் பார்த்து வரலாம். இது ரூலாக என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்து வரல ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்தாலும் சேம் வேல்யூவில் இருந்தாலும் ஆர்டர் போடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. நம்ம இங்கே வந்து என்ட்ரி போகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இங்கே இருக்கிற சப்ளைலேருந்து கீழே வந்துகிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு மேலே நம்ம பை போக வேணாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி யூஎஸ்டியில் நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து காமனாக ஒரு விஷயத்த பார்த்துக்குங்க. மார்க்கெட் வந்து நல்லா பை ஆகக்கூடிய மார்க்கெட் அப்படின்னா நமக்கு இந்த டிமாண்டில் வந்து கண்ட்ரோல் எடுத்தால் மட்டும்தான் நல்ல ஒரு பை இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த சப்ளையில் நமக்கு செல் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய சப்ளை 15 மினிட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை 1.09874 வேல்யூ பார்த்துங்க. இங்கே இருக்குது பாருங்கள் வேல்யூ பார்த்துங்க. இதில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் போக போகிறோம். ரீஃபண்ட்மெண்ட் மாடல் எடுத்துருங்க. நல்லா ஒர்க் ஆகும். ரீஃபண்ட்மெண்ட் மாடலை எடுத்து அதில் கொடுக்குற கன்ஃபர்மேஷனை பாருங்கள். நல்லா ஒர்க் ஆகும். ரீஃபண்ட்மெண்ட்டை மறந்துடாதீங்க. இந்த விக் எடுங்க ரீஃபண்ட்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? 5 மினிட்ல. ஸோ இப்போது நமக்கு என்னன்னா ஏஷியனோட ஹை பெண்டிங் சிட்டிங்கில் இருக்குது. லண்டனோட ஹை சிட்டிங்கில் இருக்குது. நியூயார்க்கோட ஹை சிட்டிங்கில் இருக்குது. எகெயின் ஏஷியனோட ஹை சிட்டிங்கில் இருக்குது. ஒரு சூப்பரான லிக்விடிட்டி நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு சூப்பரான லிக்விடிட்டி நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. அப்படியே கடகடன்னு அடித்து மேலே போய் இங்கே கன்ஃபர்மேஷன்
கொடுக்கறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது. ஸோ நம்ம இந்த செல்லில் இருந்து பிடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம இந்த டிமாண்ட் வர வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட் எடுக்கிறவங்களும் மார்க்கெட் செல் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த செல் மூவ்மெண்ட்டை நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரேக் ஈவன் பண்ணிடலாம். பெஸ்ட்டு பிரேக் ஈவன் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நல்லா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் வந்து பார்த்துடலாம். ஆக்சுவலாக யூரோஎஸ்டி இன்னும் செல்லில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த சோச்சுன்றது நமக்கு வந்து ஸ்வீப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இதை எடுத்தால் தான் ஹை, சரி இதை எடுத்தால் தான் பை, இது வந்து பிஒய்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியில் மார்க்கெட் எடுத்துட்டு மூமெண்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கு, இதுக்குள்ளே இருக்கிற ஹையை தான் ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் கொஞ்சம் கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த லோவை அடிக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம், அவன் எங்கே போனால் போயிட்டு போகிறான். நம்ம சப்ளை டு டிமாண்ட், டிமாண்ட் டு சப்ளை வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ மார்க்கெட் மேலே போகிறோன்னா இங்கே சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து நம்ம கீழே வரைக்கும் இங்கே புக் பண்ண போகிறோம். இங்கே புக் பண்ணிட்டு இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்குறானா பார்க்கலாம், பைக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறானான்னு பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா மறுபடியும் நமக்கு வந்து இந்த லோ வந்து சோச் ஆயிரும். அப்புறம் நம்ம மறுபடியும் செல்லுக்கு போயிடலாம். ஸோ இப்படி நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. புரியலன்னா மறுபடியும் வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த சப்ளையில் என்ட்ரி எடுக்கிறோம்னா இந்த டிமாண்டில் டிபி கொடுக்கறது ரொம்பவே பெட்டர். இந்த டிமாண்டில் டிபி எடுக்கலாம். ஒரு வேல்யூபிள் டிமாண்டை பிடிச்சி அங்கே நம்ம டிபி செட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் எகென்ஸ்டாக மாறினாலும் நம்மளோட டிபி வந்து முன்னாடியே புக் ஆயிரும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. கோல்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை நம்ம ஆல்ரெடி பேசுனது தான். டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணி ஒரு டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸ்வீப்பில். ஸோ அந்த டிமாண்ட் இன்னும் மிட்டிகேட் பண்ணல. லாஸ்ட் வீடியோவில் சொன்னது தான். ஸோ அந்த டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணுறவரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த டிமாண்ட் இன்னும் மிட்டிகேட் பண்ணலை. ஆனால் ஃபேர் வேலி கேப்பில் மார்க்கெட் எடுத்துகிட்டு நமக்கு சோச் கொடுத்துட்டான். ஃபேர் வேலி கேப்பில் நமக்கு வந்து சோச் கொடுத்துருக்கான் 5 மினிட்ல. 15 மினிட்ஸ் கிடையாதுங்க, 5 மினிட்ல சோச் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? சோச் கொடுத்து நமக்கு இங்கே வந்து ஒரு டிமாண்டு கொடுத்துருக்கான். ஆனால் என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த டிமாண்டில் நீங்கள் ஆர்டர் போனால் தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிமாண்டில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தானா பை வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏஷியன் லோ இங்கே இருக்குது. இந்த லண்டன் என்ன பண்ணும், லண்டன் வந்து இந்த ஏசியனை எடுத்துகிட்டு நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான்னு வைங்களேன், நம்ம வந்து இங்கேருந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். இல்லைனா லண்டன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே அடித்து இந்த டிமாண்டுக்கு உள்ளே வரான் அப்படின்னா ரொம்பவே பெட்டர். இந்த டிமாண்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா நம்ம இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து தாராளமாக பை போகலாம். 4 ஹவர்னுடைய சப்ளை ஹையில் இருக்கிற ஹை எடுக்காதீங்க. ஹையில் இருக்கிற வெயிட் ஒரு நிமிஷம், இந்த ஹையெல்லாம் கொண்டு போய் டிபி செட் பண்ண வேணாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா கொண்டு போயிட்டு இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க, இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா கொண்டு போய் இந்த ஹைலெலாம் டிபி செட் பண்ண வேணாம் இனிமேல். ஓகேங்களா? இங்கே ப்ரீவியஸாக இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளையில் போயிட்டு புக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நமக்கு வந்து டிபி என்ட்ரி மிஸ் ஆகாது. அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, பார்க்கலாம். கோல்டு என்னோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டு தான். ஓகேங்களா? இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் தாராளமாக போவேன். இங்கேயும் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் ஓகே தான். ஆனால் இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் என்ட்ரி போயிடுவேன். ஆனால் எனக்கு வந்து அவ்வளவோ ஒரு சஜஷனபிளான ஒரு என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? இந்த என்ட்ரி. ஆனால் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி போய்க்கலாம். பிரேக் ஈவன் நம்ம உடனே ப்ராஃபிட் புக் பண்ண போகிறது கிடையாது. உடனே பிரேக் ஈவன் தான் நம்ம பண்ண போகிறோம். பிரேக் ஈவன் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? கோல்டு. ஸோ இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. ஓகே, யூஎஸ்டி ஜேபிஒய் இது பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் என்ட்ரி தான். ட்ரெண்டு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஒரு செஷன் என்ட்ரி. செஷன் டு செஷன் நம்ம டார்கெட் புக் பண்ணணும், டிபி புக் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஹையர் டைமோட
ஒரு டிமாண்டை வந்து மிட்டிகேட் பண்ணிடுச்சு. ஹையர் டைம்னா டெய்லி டைம் ஃப்ரேமோட டிமாண்டை வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு 4 ஹவரில் என்ன பண்ணிகிட்ருக்கு, மார்க்கெட் வந்து ஒரு அப்வார்டாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரேடு பண்ணக்கூடிய ரேஞ்ச் வந்து 4 ஹவர் தான். 4 ஹவர்லாம் நம்ம ட்ரேடு பண்ண போகிறோம். செஷன்ஸ் ட்ரேடுன்றனால நம்ம வந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே பாருங்கள், லண்டன் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஏஷியனோட லோவை லண்டன் எடுத்துட்டு அப்புறமா நமக்கு வந்து ஒரு சோச் கொடுத்துருக்கு. ஸோ இந்த சோச்சில் என்ன நடந்திருக்குன்னா, இங்கே வந்து ஒரு சோச் வந்து நமக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ ஒரு வேல்யூபிளான ஒரு டிமாண்ட் இல்லை, அதனால மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போயிட்டான். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு பிஒய்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிஒய்ஸ்க்கு ஒரு டிமாண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த டிமாண்டை வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் இப்போது பெண்டிங்கில் இருக்குது. ஒரே ஒரு டிமாண்ட் பெண்டிங்கில் இருக்குது. தென் அடுத்த பிரேக் நடந்திருக்கு. ஸோ இந்த பிரேக்குக்கு இங்கே ஒரு டிமாண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட்லேருந்தே பை போகலாமே. ஏன் இந்த டிமாண்ட்லேருந்து பை போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம செஷன்ஸ் ட்ரேட் பண்ண போகிறோம் யூஎஸ்டி ஜேபிஒயில். அப்போது ஏஷியனோட லோ இங்கே இருக்குது, நியூயார்க்கோட லோ இங்கே இருக்குது. அப்போது ஒரு சூப்பரான லிக்விடிட்டி இந்த இடத்துல பில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பில்ட் ஆனனால நமக்கு இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் போகிறோம். ஓகேங்களா? இந்த இது ஒர்க் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். இந்த டிமாண்ட் ஏன் நான் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் வந்து என்ன டைமில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க்கோட செஷன்ஸ் டைமிங்கில் இந்த டிமாண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிருக்கு. இந்த டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லா லோவையும் அடிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு நியூயார்க்கோடைய பேஸிலிருந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, மேலே இருக்கிற டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை போங்க. இங்கே கீழே இருக்கிற டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை போங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஃபெயிலியர் ஆக போகுதுன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் 90% கொடுக்காது இங்கே. ஓகேங்களா? கொடுக்காது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னா 90% கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. அப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா 90% பை போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். நம்மளோட ஒரே ஒரு ஒர்க் என்னன்னா, பிரேக் ஈவன் பண்ணணும். பிரேக் ஈவன் வரைக்கும் வெயிட் பண்ணணும். பேஷண்ட்டாக இருக்கணும். வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம பிரேக் ஈவன் பண்ணணும். டிபி போதோ எஸ்எல் போதோ நம்ம பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு ஒன்று டிபி ஒன்று பிரேக் ஈவன், இது 2 தான் நமக்கு ஹிட் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, நிறையா பேச முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பெரிய வீடியோவாக போட்டு இதை கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஏதாவது ஒன்று பேசலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. டாடா, பை பை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.